ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் பேப்பர் 9ல ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட்ல மாடியூல் 9 ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸோ இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா நம்ம சில இமேஜஸ் பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி, ப்ரீவியஸா ஒரு 1 month முன்னாடி, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து கர்நாடகால எடுத்த ஒரு இமேஜ். பெங்களூர் அங்க நடந்த ஒரு இன்சிடென்ட். இது எங்க என்ன விஷயம் நடந்தது அப்படின்னா, நேம் போர்டு அப்படின்றதுல கன்னடம் கம்பல்சரி இருக்கணும், அந்த லாங்குவேஜை அவாய்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா ஃபுல்லா பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்தது. அதன் ஒரு பகுதியா எங்கெல்லாம் இங்கிலீஷ்ல போர்டு இருந்ததோ, எங்கெல்லாம் கன்னடத்துல போர்டு இல்லையோ, அந்த போர்ட்ஸ் எல்லாமே அடிச்சு உடைச்சிட்டாங்க. ஸோ இது பெரிய அளவுல ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்தது. இப்போ பெரிய அளவுல ஒரு பெரிய கிராமமே, நூற்றுக்கணக்கான வீடுகள் இல்ல, ஒரு பெரிய மலையவே காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். கேரளால நடந்த ஒரு இன்சிடென்ட். ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா என்ன மாதிரியான அனாலிசிஸ் நாம் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு விஷன், மிஷன், வேல்யூஸ் அண்ட் மேஜர் கோல்ஸ் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். இதை பத்தி நம்ம யூனிட் 1ல இன்னுமே ரொம்ப டீட்டெயிலா இந்த விஷன் என்ன, மிஷன் என்ன, வேல்யூஸ் என்ன, இதெல்லாம் பார்ப்போம். நம்ம ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கோம்னா அந்த காலேஜ்ல முன்னாடியே எழுதி போட்டிருப்பாங்க விஷன், மிஷன் அப்படின்றதெல்லாம். ஸோ ஒரு லாங் டைம் கோல் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பத்தி பேச போறோம். அதுக்காக தான் அந்த இமேஜஸ் பார்த்தோம். அதுக்கும் இங்க நம்ம பேச போறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அனலைசிங் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். கம்பெனிக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாம கம்பெனிக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்றது. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற போது, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணும்போது என்னோட கம்பெனிக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தவிர எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் பார்க்கணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்றத இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்றது எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, ஸ்விக்கி ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி. எல்லாரோட மொபைலுக்கும் ஸ்விக்கில இருந்து லேட்டஸ்டா ஒரு 1 or 2 daysக்கு முன்னாடி ஸ்விக்கி ஆப் வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. ஒரு நைட்டு 9 o'clock இருக்கும். மணி என்ன ஆகுது, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லையா அப்படின்னு ஒரு மெசேஜ். எவ்வளவு அழகா அதை யோசிச்சிருக்காங்க பாருங்க. தமிழ்ல அது தங்கிலீஷ்ல தான் வந்திருந்தது எல்லாருக்கும். மணி என்ன ஆகுது, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லையா அப்படின்னு ஒரு மெசேஜ். ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. ப்ரீவியஸா ஒரு லாங்குவேஜ் இஷ்யூலையும் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இஷ்யூ வந்தது. அவங்க தமிழ்ல அந்த டெலிகாலர்ஸ் பேசுறவங்க தமிழ் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னு சொன்னதா ஒரு சின்ன இஷ்யூ வந்தது. அதை அவங்க அழகா அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா தங்கிலீஷ்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு பிஸ்னஸ சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் அந்த என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணணும். ஏன் அந்த முன்னாடி அந்த 2 இமேஜஸ் காட்டினேன்னா, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த இடத்துல புதுசா நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு யாராவது
யோசிச்சாங்க அப்படின்னா அங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த இடத்துல இந்த பிசினஸ் இப்போ சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கான உண்டான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. அப்போ என்னோட ப்ராடக்ட், என் ப்ராடக்ட் எவ்வளவு நல்ல ப்ராடக்ட்ன்றதை தாண்டி அங்க எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணும். அன்பிளான்ட் ரெஸ்பான்சஸ் இருக்கலாம். அப்போ இந்த என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்றது அப்படின்றது ஏன் இம்பார்ட்டன்ட்? சக்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் த கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் என்விரான்மெண்ட். இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பிளஸ் எதிர்காலத்துல எப்படி இருக்கும், இதை ரெண்டையுமே நம்ம அனலைஸ் பண்ணாதான் அந்த இடத்துல சக்சஸ் அப்படின்றது கிடைக்கும். அப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு அன்பிளான்ட் ரெஸ்பான்ஸ் வரும்போது, இல்ல எதிர்பாராத ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ண போறோம் அப்படின்றத முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ஸ்டேஜ்லயே நம்ம முடிவு பண்ணிருக்கணும். பிசினஸ் என்விரான்மெண்ட், ஒரு பிசினஸ் அப்படின்றது சர்வை ஆகுதா இல்லையா அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த பிசினஸோட என்விரான்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. அப்போ என்விரான்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா சம் டோட்டல் ஆஃப் ஆல் கண்டிஷன்ஸ், ஈவெண்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் அஃபெக்டிங் அன் ஆர்கனைசேஷன். என்ன விஷயம் எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனோட growth அஃபெக்ட் பண்ணுமோ, சேல்ஸ் அஃபெக்ட் பண்ணுமோ, இது எல்லாமே பிசினஸ் என்விரான்மெண்ட் தான். அப்போ ஒரு ஆர்கனைசேஷனோட சர்வைவல் அப்படின்றது எப்படி அந்த என்விரான்மெண்ட் இருக்குன்றத பொறுத்துதான் இருக்கு. என்விரான்மெண்ட் அப்படின்றதுல நிறைய த்ரெட்ஸ் இருக்கு. அதாவது மார்க்கெட் திடீர்னு ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறிடலாம். என் கஸ்டமர் எல்லாரும் இன்னொரு கம்பெனிக்கு டிராவல் ஆகலாம். இப்போ உதாரணமா ஏர்டெல் பெரிய நெட்வொர்க்கா இருந்தாங்க, வோடோபோன் பெரிய நெட்வொர்க்கா இருந்தாங்க. திடீர்னு ஜியோன்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் வோடோபோன் அவங்க மார்க்கெட்டை என்ன பண்றதுன்னு தெரியல, ஐடியா கூட ஜாயின் பண்ணி விஐன்னு மாறிட்டாங்க. அப்போ மார்க்கெட் ஷிஃப்ட் அப்படின்றது இருக்கலாம். இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும், த்ரெட்ஸும் இருக்கும். இப்போ எப்படி இந்த என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்றாங்க அப்படின்றது அந்த யூனிட். ஸோ என்விரான்மெண்ட் லேயர்ஸ் ஆஃப் பிசினஸ் என்விரான்மெண்ட்னு சொல்லும்போது இதுல மைக்ரோ என்விரான்மெண்ட், இங்க லேயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன், அந்த கம்பெனி. ரெண்டாவது லேயர் அந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் அண்ட் மார்க்கெட். மூணாவது லேயர் இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டார். இண்டஸ்ட்ரினா என்ன, செக்டார்னா என்னன்னு அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம பேசுவோம். அண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட். ஸோ மைக்ரோ அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஆர்கனைசேஷனை பத்தி பேசணும்னா அது மைக்ரோ. மேக்ரோ அப்படின்றது ஒட்டுமொத்தமா பேசுறது. ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மேல ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு அந்த காடு பசுமையா இருக்கு அப்படின்னு பேசணும்னா அதுக்கு பேரு மேக்ரோ. அங்க இருக்கக்கூடிய ஒரு செடி எப்படி இருக்கு அப்படின்னு இறங்கி நம்ம பார்த்தோம்னா அது மைக்ரோ. ஸோ இங்க ஒரு ஆர்கனைசேஷன் பத்தி பேசுறோமா இல்ல ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி பேசுறோமா அப்படின்றது இங்க சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரினா என்ன, செக்டார்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ இங்க இண்டஸ்ட்ரி அப்படின்றது எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ் ப்ரொடியூசிங் சிமிலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஒரே மாதிரியான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ் ப்ரொடியூசிங் சிமிலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். மைனிங் இண்டஸ்ட்ரி, ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி, ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி. அப்போ அந்த ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரினா அதுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. மைனிங் இண்டஸ்ட்ரினா அதை பண்றதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அப்போ குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ் ப்ரொடியூசிங் சிமிலர் ப்ராடக்ட்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது, இண்டஸ்ட்ரி. இதே செக்டார் அப்படின்னா என்ன, செக்டார் அப்படின்றது குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபுட் அண்ட் பீவரேஜ் மொத்தமா சொல்லிட்டு, ஹெல்த் கேர் அதுக்குள்ள ஒரு 1000 இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேருக்குள்ள ஒரு 1000 கம்பெனி இருக்கும். அப்போ செக்டாருங்கிறது ஒரு பெரிய ஏரியா, அதுல ஒரு பார்ட் தான் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ பர்சனல் கேர். ஸோ செக்டார் அப்படின்றது அதை ஒட்டு மொத்தமா சொல்லக்கூடியது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பிசினஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு கொஸ்டின், லேயர்ஸ் ஆஃப் பிசினஸ் என்விரான்மெண்ட். அடுத்த கொஸ்டின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ். ஒரு பிசினஸ் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா இங்க
காம்ப்ளெக்சிட்டி கம்போஸ்ட் ஆஃப் மல்டிபிள் இன்டராக்டிங் ஃபேக்டர்ஸ். ஒரு பிசினஸ் அப்படின்றது நிறைய விஷயத்தை சார்ந்திருக்கு. நம்பர் 1, இந்தியால கொஞ்ச நாள் முன்னாடி வெங்காயம் ஏற்றுமதிக்கு தடை விதித்தது மத்திய அரசு. இந்தியாவிலே வெங்காய விலை பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற வெங்காயம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க இன்னும் விலை அதிகமாயிரும். இங்க இருக்கவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு அது போதுமானதா இல்லை அப்படின்னு சொல்லி வெங்காயத்தோட ஏற்றுமதிக்கு தடை விதிக்கிறாங்க. அப்போ நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்றவரா இருந்தா என்னோட பிசினஸ் இந்த ரூல்னால அடி வாங்க முடியா? இது ஒரு ரீசன். தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க ஆயிலோட விலை உக்ரைன் வார்ல, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்த போது நம்ம ஊர்ல எல்லா விலையும் 8% வரைக்கும் அதிகமாச்சு. 8.7% வரைக்கும் அதோட பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம என்ன வாங்கிட்டு இருந்தோமோ அதோட பிரைஸ் அதிகமா. ஏன் உக்ரைன்ல சண்டை நடந்தா ஏன் நம்ம ஊர்ல விலை அதிகமாச்சு? இந்தியா ஆயிலுக்காக மற்ற கண்ட்ரிஸ் சார்ந்திருக்கு, ரொம்ப பெரிய இம்போர்ட்டர். அப்போ நிறைய விஷயங்கள் சேர்ந்தது ஒரு பிசினஸ். காம்ப்ளெக்சிட்டி கம்போஸ்ட் ஆஃப் மல்டிபிள் இன்டராக்டிங் ஃபேக்டர்ஸ். கொஞ்ச நாள் முன்னாடி மைக்ரோசாஃப்ட், ஒரு 15-20 டேஸ் முன்னாடி மைக்ரோசாஃப்டோட சர்வர்ல ஒரு இஷ்யூ. உலகம் முழுக்க 500க்கும் மேல ஃபிளைட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஃபிளைட் ஒர்க் ஆகல, சாஃப்ட்வேர் இஷ்யூ ஃபேஸ் பண்ணோமா? இதனால எத்தனை கம்பெனிகளுக்கு லாஸ், எத்தனை பேர் டிராவல் பண்ண வேண்டிய, அவங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருந்திருப்பாங்க, எவ்வளவு பிசினஸ் அதுல லாஸ் ஆயிருந்திருக்கும். அப்போ பிசினஸ் அப்படின்றது காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது பிசினஸோட கேரக்டர். அது அப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைனமிசம். டைனமிசம் அப்படின்றது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்னால சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். என்கிட்ட ஒரு 4G மொபைல் இருக்கு, நல்ல மொபைல், சூப்பரா அது கேமரா ஒர்க் ஆகுது, பேட்டரி நல்லா தான் இருக்கு. ஆனா நான் 5G மொபைலுக்கு போறேன். அந்த மொபைல் நல்லா தானே இருக்கு, ஏன் நான் போறேன்? 5Gன்னு ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ இந்த ப்ராடக்ட் நல்லாவே இருந்தாலும் இதை விட பெட்டரா ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு நான் சேஞ்ச் ஆகுறேன். அப்போ ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரு பிசினஸ் அப்படியே இருக்கும்னு நினைக்க முடியாது. நோக்கியான்னு ஒரு பிராண்ட் இருந்தது, ரொம்ப வருஷம் ராஜா மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் சாம்சங்னு ஒன்று உள்ள வந்து, கொரியன் மொபைல்ஸ் நிறைய உள்ள வந்து, அதுக்கப்புறம் ஒன் பிளஸ், ரியல்மி, ரெட்மின்னு நிறைய கம்பெனிஸ் உள்ள வந்து, இப்போ நோக்கியான்ற ஒரு பிராண்டே அங்க ஒண்ணு இங்க ஒன்னாலதான் பார்க்க முடியுது. அப்போ இது வந்து ஒரு பிசினஸோட கேரக்டர்ஸ். பிசினஸ் அப்படின்றது இப்படிதான் இருக்கும், கண்டினியூவா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், நிறைய விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மல்டி ஃபேக்டர். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னொருத்தருக்கு த்ரெட்ஸா போய் முடியும். இது பிசினஸோட ஒரு கேரக்டர். ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தருக்கு த்ரெட்ஸா போய் முடியும். எப்படி அப்படின்னா ஏஐ அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சாட் ஜிபிடி அப்படின்னு ஒண்ணு வந்தது. சாட் ஜிபிடி அப்படின்னு ஒண்ணு வந்ததுனால வேலை இழந்தவங்க லட்சக்கணக்கான பேர். இந்த கண்டென்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லாம போயிடுச்சு. சாட் ஜிபிடி கம்ப்ளீட் கண்டென்ட்ஸ் எழுதி கொடுக்குது. ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை. ஏஐ தான் முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் கையில் எடுக்க போகுது. அப்ப அதுக்கு அந்த ஏஐ தொழில்நுட்பம் தெரியாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போகும். அப்போ மல்டி ஃபேக்டர் அப்படின்றது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 30-40 பேர் செய்யற வேலையை 5 நிமிஷத்துல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சிடும். அப்ப 30-40 பேருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் மிச்சமாகும். கம்பெனிக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை செய்யறவங்களுக்கு இது த்ரெட்ஸ். ஓகே, அப்போ மல்டி ஃபேஸ்டட். அப்போ இதுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியும், இன்னொருத்தருக்கு த்ரெட்ஸா தெரியும்.
இம்பேக்ட். நான் இந்த செய்தியை கேட்ட உண்மைக்கே நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு செய்தி. இம்பேக்ட். என்விரான்மெண்ட் அப்படின்றது நம்மளால டிட்டர்மைன் பண்ணவே முடியாது. growth, ப்ராஃபிட்டபிலிட்டி, சர்வைவல், இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணவே முடியாது. யோசிச்சு பாருங்க, கோவிட் சுச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆன டயத்துல 2020 இருந்து அந்த 2019 எண்ட்ல இருந்து 2021 அந்த கோவிட் சுச்சுவேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது பைஜூஸோட வேல்யூ 22 பில்லியன். இந்த பைஜூஸோட ஓனர் கிட்ட இருந்த சொத்தோட மதிப்பு 18,000 கோடி. 18,000 கோடி இந்த பைஜூஸ் ஓனர் கிட்ட இருந்து. சமீபத்துல வந்த செய்தி எவ்வளவு லாஸ் அவரு டோட்டலா, அந்த டோட்டல் ஒட்டுமொத்த அசட்டும் லாஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆட்களை கூட்டிட்டு வந்து மெஷின்லாம் அவருக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தார். உலகம் முழுக்க பிரபலமாகணும் அப்படின்ற நோக்கத்தோட அவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிசினஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு அவரோட சொத்தோட மதிப்பு 18,000 கோடியா இருந்த சொத்தோட மதிப்பு இன்னைக்கு 0. ஒரு பைசா கூட அவர் கையில பணம் இல்லை. ஒட்டுமொத்த சொத்தையும் வித்து அங்க வேலை பார்க்குற எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட சேலரி அவுட்ஸ்டாண்டிங்க அவரோட மொத்த அசட்டையும் வித்து கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ பெரிய growth வரும், திடீர்னு ப்ராஃபிட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு காணாம போக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பிசினஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் ஒரு 5 மார்க். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொன்னா அதோட நேச்சர் அப்படின்றது நிறைய விஷயத்தை சார்ந்தது. காம்ப்ளெக்சிட்டி, கன்சிஸ்டண்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அந்த பிசினஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தருக்கு த்ரெட்ஸா போக வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. திடீர்னு பெரிய ப்ராஃபிட் இருக்கும், திடீர்னு பெரிய லாஸ் வரதுக்கு வாய்ப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பேஸ்டல் அனாலிசிஸ். நான் ஒரு கண்ட்ரில பிசினஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றத நான் முடிவு பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பேஸ்டல் அனாலிசிஸ். ஸோ இந்த பேஸ்டல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் சொல்லுதுன்னா பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியோட பிசினஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அங்க பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு. உதாரணமா ரஷ்யாவோட அந்த பிரசிடென்ட் பதவிக்காக போட்டியிடுறாங்க. அதுல 87.28% வாங்கி அவர் வின் பண்றாரு. ஆப்போசிட்ல போட்டி போட்டவங்களோட பெர்சன்டேஜ் பாருங்க. அப்போ மக்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவரை நம்புறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த டைமும் அவர் தான் வின் பண்றாரு. அப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் பிகினிங்ல நடந்தது. முன்னாடி ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த டயத்துல என்ன பண்றாங்க, மோனோ ட்ரெயின் அப்படின்னு ஒரு ட்ரெயின் கொண்டு வரணும், சென்னையில மோனோ ட்ரெயின் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அந்த கம்பெனி ஒர்க் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணியாச்சு. திடீர்னு ஆட்சி மாறிடுச்சு. புது ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணாங்க, மோனோ ட்ரெயினோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்றாங்க. இப்ப சென்னையில் ஓடிட்டு இருக்கிறது மெட்ரோ ட்ரெயின். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு விரும்புவாங்க. பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் ஸ்டேபிளா இல்ல மாறிட்டே இருக்குன்னா அப்போ கவர்மெண்ட் புதுசா மாறும்போது போன கவர்மெண்ட்ல கொடுத்த பெர்மிஷன்ஸை கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த கம்பெனி எல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்றது நான் ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா இங்க இருக்கு. அப்போ இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டி தான்
ஒரு ஒரு கண்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ லாஸ் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகாம இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் அனாலிசிஸ். ஒரு கண்ட்ரியில அந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது. அப்போ அந்த கண்ட்ரியில நம்ம பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, டிமாண்ட் எப்படி இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூஸ் எப்படி இருக்கு. இப்போ யூஎஸ்ல பண்ணக்கூடிய பிசினஸ்க்கும் இந்தியாவில் பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். இப்போ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்கு, அந்த கண்ட்ரில இன்ஃபிளேஷன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணணுமா வேணாமான்னு முடிவெடுக்கணும்னு சொல்லுது இந்த பேஸ்டல் அனாலிசிஸ். ஸோ பேஸ்டல் அனாலிசிஸ் அடுத்ததா இன்னொரு விஷயம் சொல்லுது, சோசியல் அனாலிசிஸ் பண்ணுங்க. டெமோகிராபிக் அனாலிசிஸ் அண்ட் கல்ச்சுரல் ஷிஃப்ட்டை பத்தி அனலைஸ் பண்ணுங்க. உதாரணமா இங்க நீங்க பார்த்துருக்கக்கூடிய இமேஜ் வந்து சைனா ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 2025ல அவங்க கண்ட்ரில இருக்கக்கூடியவங்களோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ். இதுல பாருங்க, மோர் தென் 60% ஆஃப் பாப்புலேஷன் 40 வயசுக்கு மேல இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடியல பாருங்க எல்லாம் 35+. அப்போ வயசானவங்க அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா அது மாறும். அப்ப அங்க விற்கக்கூடிய பிசினஸ் என்னவா இருக்கும், மெடிசின்ஸ் நிறைய இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கும். அப்போ ஏஜ் குரூப், என்ன ஏஜ் குரூப் இருக்கிறவங்க ஒரு பகுதியில் இருக்காங்கிறத பொறுத்து அங்க என்ன பிசினஸ் ரன் ஆகும் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி கஸ்டமர்ஸோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம அந்த பிசினஸ் அங்க தொடங்கணுமா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல டிராவல் பண்ணவங்களுக்கு இல்லை அங்க இருந்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஆட்டோவுக்கு நம்ம ஆட்டோ எடுக்கணும் அப்படின்னா 100 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்கன்னா 100 ரூபாய் அதுக்கு நான் நடந்தே போயிடுவேன், நடந்து போயிடுவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன சாதாரண விஷயம். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க இருந்து பக்கத்துல போனனாலும் ஆட்டோ தான் தேடிட்டு இருக்கோம். ஸோ இங்க நம்ம நடக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அவங்களோட மைண்ட் செட், அவங்க யோசிக்கிற விதம், அவங்களோட பிஹேவியர்ஸ் வேற. சிட்டியில இது கட்டாயமாகவும் இருக்கு, வேற வழியும் இல்லை, அந்த மாதிரியும் இருக்கு. அப்போ அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நான் ஒரு கிராமத்துல வச்சேன் அப்படின்னா அங்க நான் கிராமத்துல வச்சு அதை நான் சக்சஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நிச்சயமா வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப இங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் போட்டோஸ் எடுத்துக்கிறதுக்குமே ஒரு பாத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதை தாண்டி இப்பெல்லாம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவும் போட்டோ எடுக்கிறதுக்காகவும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறவங்க உண்டு. இது கிராமங்கள்ல வாய்ப்பு கிடையாது. அவங்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். இந்த 600 ரூபாய்க்கு நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வேலை செஞ்சிருக்கணும், அப்படி ஒரு மனநிலையா இருக்கும். அப்போ பேஸ்டல் அனாலிசிஸ் என்ன சொல்லுது, ஒரு பிசினஸ் நான் ஒரு இடத்துல தொடங்கும் போது அந்த மக்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, ஏஜ் குரூப் எப்படி இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. டெக்னாலஜிக்கல் அனாலிசிஸ். ஜப்பான் இப்போ 6G இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, 6G டெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் 5G எல்லா பக்கமும் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஜப்பான் 6G வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. 1 TB பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 1 TB, 1024 GB ஒரு செகண்ட்ல டவுன்லோட் ஆயிடும் 6Gல. அதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ ஒரு கண்ட்ரி எந்த வகையில அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப இந்தியால ஒரு லொகேஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்ற போது, ஒரு பிசினஸ் பண்றதுக்கு சூஸ் பண்ணணும் போது டெக்னாலஜிக்கெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத பொறுத்து தான் அந்த லொகேஷனை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ சாம்சங் கம்பெனி அவங்களோட சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய யூனிட் ஒன்று அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதை வாங்குறதுக்கு உண்டான
அது ஏன்னா ஆட்கள் இருக்கணும், அவங்க கையில அந்த அளவுக்கு பணம் இருக்கணும், அது எல்லாமே அவங்க பார்க்கணும். டெக்னாலஜி அவங்களுக்கு பயன்படுத்த தெரியுதான்னு பார்க்கணும். ஒரு ஹெச்பி கம்பெனியோட லேப்டாப்பை யூஸ் பண்றவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் அதை கொண்டு போய் சேல் பண்ணும். எத்தனை பேர் வாங்குவாங்கிறத பொறுத்து அந்த இடத்துல கடையை ஓப்பன் பண்ணுறோம். அப்போ நிறைய ஏஐ வந்தாச்சு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் போய் சேராத கிராமங்கள் உண்டு, அந்த இடத்துல போய் நான் பிசினஸ் பண்ண முடியாது. அப்போ என்னெல்லாம் புதுசா வந்திருக்கு, புது டெக்னாலஜி என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அந்த டெக்னாலஜி எங்க இருக்கோ அங்கதான் பிசினஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் பெங்களூர்லயும் பிசினஸ் பெரிய அளவுல வந்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான ரீசன் இங்க எல்லா டெக்னாலஜியும் இருக்கு. இங்க நீங்க பார்க்கக்கூடிய வளர்ச்சியெல்லாம் மற்ற இடங்கள்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. மற்ற ஸ்டேட்ல இந்த வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அங்க இன்டர்நெட்டே கிடைக்காது. இன்னும் 2G நெட்வொர்க், இன்டர்நெட் இல்லாம வெறும் கால் பேசக்கூடிய இடங்களும் நிறைய உண்டு. அப்ப அங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, அதனால இந்த பிசினஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது இந்த பேஸ்டல் அனாலிசிஸ். ஸோ இது இல்லாம என்விரான்மெண்டல் அனாலிசிஸ். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. கேரளால அங்க மரம் வெட்டுறதுக்கு தடை பண்ணிருக்காங்க, மண் எடுக்கிறதுக்கு தடை பண்ணிருக்காங்க. இந்த மெடிக்கல் ஓரியன்டா இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜஸை கொட்டுறதுக்கு அங்க தடை இருக்கு. ஸோ இதெல்லாம் முன்னாடியே ஒரு ஆக்ட் 2017லயே பாஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன், அந்த பிஸ்னஸுக்கு அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல பர்மிஷன் இருக்கான்னு தெரியணும் இல்லையா? அதுதான் என்னது என்விரான்மெண்டல் அனாலிசிஸ். அப்போ கிரீன் இஷ்யூஸ், பாப்புலேஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி இதெல்லாமே பார்க்கணும். இ வேஸ்டேஜ், குளோபல் வார்மிங், ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் இதெல்லாம் அங்க அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, அப்ப அந்த கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குதா அப்படின்றத பார்த்துதான் நம்ம பிசினஸ் தொடங்கணும். லீகல் என்விரான்மெண்ட், உண்மைக்கே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கே ரொம்ப வேதனையா தான் இருந்தது. நிறைய கண்ட்ரீஸ்ல கிண்டர் ஜாய் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள், கோல்கேட் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளா இருக்கு, லைஃப் பாய் நிறைய கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது ஹெல்த்துக்கு இஷ்யூ வருது, ஸ்கின்னுக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வருதுன்றாங்க. கோல்கேட்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஊர்ல சாதாரணமா குழந்தைங்க முதற்கொண்டு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. அப்போ லீகல் என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரி எப்படி இருக்கு, மற்ற கண்ட்ரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி இருக்கு, இந்த மெர்ஜர்ஸ் அக்யூசியேஷனுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் இங்க இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரில இது மாறுது. நம்ம கண்ட்ரில ரொம்ப இது சாதாரணமா இருக்கு, மற்ற கண்ட்ரிஸ் இது ரொம்ப கடுமையா பாக்குறாங்க. ஸோ இதை அனலைஸ் பண்ணாம ஒரு கம்பெனி உள்ள இறங்கினாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அது பெரிய கிரிட்டிக்கலான ஒரு இஷ்யூவா இருக்கும். அப்போ அனலைசிங் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் லீகல் ஃபேக்டர்ஸ் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் ஸ்ட்ராட்டஜி. செப்டம்பருக்கு அப்புறம் இந்த லேண்டு, பில்டிங்கு இதோட விலையெல்லாம் ஒரு 3 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து மொபைல் போன்ஸோட பிரைஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆக போகுது. ஏன்னா இப்போ ஒரு டாக்ஸ் இம்போஸ் பண்ணாங்க இல்லையா, அதுல சேஞ்சஸ் வந்திருக்கு. அப்ப இது ஒரு லீகல் என்விரான்மெண்ட். இதை அனலைஸ் பண்ணி தான் ஒரு பிசினஸ்குள்ள நம்ம வரணுமா வேண்டாமா, ஒரு இடத்துல இந்த பிசினஸை தொடங்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணணும். இதுதான் பேஸ்டல் அனாலிசிஸ். ஸோ பேஸ்டல் அனாலிசிஸ் எதெல்லாம் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிச்சு, ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல், டெக்னாலஜி, என்விரான்மெண்டல், லீகல் அனாலிசிஸ். இதை பண்ணிட்டு ஒரு இடத்துல நான் பிசினஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுது இந்த பேஸ்டல் அனாலிசிஸ். இதோட இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகுது.
அடுத்ததா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின், போர்ட்டர்ஸ் வேல்யூ செயின் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ வேல்யூ செயின் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு 2 மார்க்ல கேட்கலாம். போர்ட்டர். ஸோ இந்த போர்ட்டர்ஸ் வேல்யூ செயின் அப்படின்றத 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஒன்னு பிரைமரி ஆக்டிவிட்டி, இன்னொன்னு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது இந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்றேன் அப்படின்றது தான் பிரைமரி ஆக்டிவிட்டி. உதாரணமா நான் ஐபோன் வாங்குறேன் அப்படின்னா கேமராக்காக வாங்குறேன். என்னைக்கு ஐபோன் கேமரா சரியில்லைன்னு சூழ்நிலை வருதோ அன்னைக்கு நான் ஐபோன் வாங்க மாட்டேன். அன்னைக்கு யாருமே அதை வாங்குறத ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ ஐபோனை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கேமரா அண்ட் செக்யூரிட்டி. சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் மற்ற டிசைனு, மற்ற விஷயங்கள் எல்லாம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அப்போ பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்ன்றது எதெல்லாம்? இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஆப்ரேஷன்ஸ், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், சர்வீஸ். இதுதான் பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். இது சரியா இருந்தா ஒரு ஆர்கனைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். இதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஆக்டிவிட்டிஸ், இந்த 5 விஷயத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஆக்டிவிட்டிஸ் தான் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட், இதெல்லாம் இந்த பிரைமரி ஆக்டிவிட்டியை சப்போர்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஆக்டிவிட்டிஸ். எப்படி இந்த பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ்? இப்போ சோனியோட கேமரா தான் ஐபோன்ல யூஸ் பண்றாங்க. சோனி கம்பெனில இருந்து கேமரா மேனுஃபேக்சர் ஆகிதான் ஐபோன் கம்பெனிக்கு போகுது. அதே சோனி கம்பெனி தான் விவோ, சாம்சங், ஒன் பிளஸ், ரியல்மி, ஓப்போ, ஜியோமி, ஐக்யூ, மோட்டோ எல்லாத்துக்கும் கேமரா சப்ளை பண்ணுது. ஆனா வித்தியாசம் இருக்கு, அந்த கேமராவோட குவாலிட்டியில வித்தியாசம் இருக்கு. எப்போ இந்த கேமராவோட குவாலிட்டி ஐபோன்லயும் விவோலையும் ஒன்னா வருதோ அன்னைக்கு ஐபோனுக்கு உண்டான மார்க்கெட் அடிபட்டுரும். அதுதான் பிரைமரி ஆக்டிவிட்டி. ரைட். ஸோ இந்த வேல்யூ செயின் அப்படின்றத போர்ட்டர் அப்படின்றவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னோம். அப்போ இது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, ஆக்டிவிட்டிஸ் வித்தின் அண்ட் அரவுண்ட் அன் ஆர்கனைசேஷன் தட் கிரியேட் வேல்யூ. ஒரு கம்பெனிக்கு எந்த விஷயமெல்லாம் வேல்யூவை கிரியேட் பண்ணுது அப்படின்றத சொல்றதுதான் வேல்யூ செயின். இதுல இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ரா மெட்டீரியலை ரிசீவ் பண்றது, ரா மெட்டீரியலை ஸ்டோர் பண்றது, அந்த ரா மெட்டீரியலை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அந்த ரா மெட்டீரியலை ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது இன்புட்டை ஃபைனல் ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றது, அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ன்றது ஃபைனல் ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அப்படின்றது அந்த ப்ராடக்டை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, என்ன டைப் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் மூலமா இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றதை தெரிய வைக்கிறது. அப்ப சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிப்பேர்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஓரியன்டான விஷயம். இதுதான் பிரைமரி ஆக்டிவிட்டி. ஸோ இது ஒரு கம்பெனில சரியா இருக்கும்போது அந்த கம்பெனியோட வேல்யூ குறையாது. அப்போ இந்த பிரைமரி ஆக்டிவிட்டி மூலமா ஒரு கம்பெனிக்கு வேல்யூ கிரியேட் பண்ணணும்னா சில சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படுது. அதை தான் ப்ரொக்யூர்மெண்ட், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இது மூலமா அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம காப்பாத்திக்கிறோம். அப்போ பிரைமரி ஆக்டிவிட்டிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் இப்படின்னு சொல்றாரு போர்ட்டர். இதுக்கு பேரு வேல்யூ செயின். வேல்யூ செயின் அப்படின்றது எந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வேல்யூவை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதை 2ஆ பிரிச்சிருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு பிரைமரி, இன்னொன்னு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ். நெக்ஸ்ட், போர்ட்டர்ஸ் 5 forces framework. இங்க ஒண்ணு இருந்தது, இதுவும் போர்ட்டர் தான். போர்ட்டர் கொடுத்தது என்னது? 2 விஷயம் கொடுத்துருக்காரு. ஒன்னு வேல்யூ செயின், இன்னொன்னு
5 ஃபோர்ஸஸ் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த 5 ஃபோர்ஸஸ் ஒரு காம்படிட்டிவ் ரிவாலிட்டி. இது என்ன அப்படின்னா, ரிஸ்க் ஆஃப் என்ட்ரி பை பொட்டன்ஷியல் காம்படிட்டர்ஸ். 5 விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா நம்மளோட பிசினஸ வேற ஒருத்தர் டேக் ஓவர் பண்றதுக்கு, நம்மளோட கஸ்டமர்ஸ் வேற கம்பெனி மாறுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். இந்த 5 விஷயம் தான் போர்ட்டர் சொல்லக்கூடிய 5 ஃபோர்ஸஸ் ஃப்ரேம் ஒர்க். நம்பர் 1, எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். காஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் லார்ஜ் ஃபார்ம்ஸ். பெரிய கம்பெனிஸா இருக்கும்போது, பெரிய அளவுல ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது கம்மியான விலையில அவங்க ப்ராடக்டை கொடுத்துருவாங்க. இது என்ன பண்ணும், சின்ன சின்ன கம்பெனிஸை பாதிச்சிரும். 2வது, பிராண்ட் லாயல்டி. இந்தியாவில் எத்தனை கம்பெனிஸ் கார் சேல் பண்ணாலும் இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாருதி அப்படின்ற ஒரு கார் நம்ம தேடுறோம். அந்த பிராண்ட் அப்படி செட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி வேற சில கம்பெனிஸ் டாட்டாவோட ப்ராடக்ட்ஸ் தான் மேக்சிமம் ப்ரிஃபர் பண்றாங்க. மக்களும் அதை தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இது என்னது, பிராண்ட் லாயல்டி. கோல்கேட் யூஸ் பண்ணி ஒரு வருஷம் பழகின ஒருத்தவங்க அதை தாண்டி வேற எதுக்கு போக மாட்டாங்க. இதே மாதிரி பெப்சோடென்ட் யூஸ் பண்ணவங்களும் கோல்கேட்டுக்கு மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஹமாம் சோப் யூஸ் பண்றவங்க ஹமாம் சோப்பை தாண்டி வெளியில வர்றது யோசிப்பாங்க. அவங்களுக்கு மற்ற சோப் பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இதுதான் பிராண்ட் லாயல்டி. ஸோ அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இப்போ இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, எப்போ வந்து கம்மியான காஸ்ட்ல, லோவர் காஸ்ட்ல ஒரு கம்பெனி வந்து கம்மியா ஒரு ப்ராடக்டை கொடுக்குதோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு கஸ்டமர்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு கஸ்டமர்ஸை நம்ம கம்பெனிக்கு மாத்துறதுக்கு பெரிய செலவாகும். உதாரணமா, இந்த ஜியோ கம்பெனி பிளிப்கார்ட் கம்பெனியோட ஒட்டுமொத்த அசட்டோட வேல்யூ என்னவோ அதை ஜியோவோட ப்ரமோஷன்ஸ்க்காகவும் இன்ட்ரோடக்ஷன் டயத்துக்காகவும் செலவு பண்ணாங்க. அவ்வளோ பெரிய காஸ்ட், ஹை காஸ்ட் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்க பிராண்டுக்கு எடுத்தாங்க. ஸோ கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ், அதுவும் நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயத்துல என்டர் ஆகுறதுக்கு பேரியரா இருக்கலாம். உதாரணமா, நான் தனியா பிரைவேட் ரயில்வே நடத்த போறேன்னா கவர்மெண்ட் விடாது. ஸோ இந்த மாதிரியான சில ஃபோர்ஸஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸஸ் தான் ஒரு பிசினஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுக்குள்ள நான் போறதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஸோ இங்க எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி அவங்களுக்குள்ள கூடிய காம்படிஷன் எப்படி இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி காம்படிட்டிவ் ஸ்ட்ரக்சர். அப்போ சின்ன கம்பெனியா இருந்ததுன்னா அவங்க ஒரு பிரைஸை செட் பண்ண முடியாது. இன்னொரு கம்பெனி என்ன பிரைஸ் சொல்றாங்களோ அந்த பிரைஸை விட ₹1 ₹2 இவங்க அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேல் பண்ண வேண்டியது வரும். இண்டஸ்ட்ரியோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அது 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஒன்னு ஃப்ராக்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஃப்ராக்மெண்ட் இண்டஸ்ட்ரினா சின்ன இண்டஸ்ட்ரி, அவங்களால பிரைஸ் மேக்கர்ஸ் கிடையாது, பிரைஸ் டேக்கர்ஸ். ஓகே. அடுத்து கன்சாலிடேட்டட் இண்டஸ்ட்ரி. இவங்க பெரிய கம்பெனிஸ், இவங்க தான் பிரைஸை முடிவு பண்றாங்க. உதாரணமா ஜியோ பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணா ஏர்டெல்லும் வோடஃபோனும் சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஜியோ பிரைஸை குறைச்சா இவங்களும் பிரைஸை குறைச்சிக்கணும். ஸோ ஜியோன்றவங்க இந்த இடத்துல கன்சாலிடேட்டட் இண்டஸ்ட்ரியா வந்துடுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் எப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துல க்ரோயிங் டிமாண்ட் அண்ட் டிக்ளைனிங் டிமாண்ட். காம்படிஷன் ஹெவியா இருந்தா அவங்க எந்த இடத்துல காம்படிஷன் இல்லையோ அந்த இடத்துல அந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் ஆகும். காம்படிஷன் இருக்கிற இடத்துல டிமாண்ட் வந்து டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்கு. காஸ்ட் கண்டிஷன்ஸ். பிக்சட் காஸ்ட் அதிகமா இருக்கலாம், இல்ல லோவர் பிக்சட் காஸ்ட் இருந்தா என்ன ஆகும். ஹை பிக்சட் காஸ்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா லீட் டு இன்டென்ஸ் காம்படிஷன். அப்போ லோ பிக்சட் காஸ்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்னால பெரிய காம்படிஷன்ல போட்டி போட முடியாது. இல்லை, சில கம்பெனிஸ் எக்ஸிட் ஆகிறதுல பேரியர்ஸ் இருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒரு சோல் ட்ரேடரா இருந்தேன்னா நான் பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டு எப்போ இருந்தாலும் வெளியே வந்துக்கலாம். இதே கம்பெனியா ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அதை க்ளோஸ் பண்றதுல அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்போ ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுட்டு அதுல நான் வெளியில வர்றேன் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இது நம்ம பேசினது வந்து போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் ஃப்ரேம் ஒர்க்.
அடுத்தது VRIO framework. ஸோ இந்த VRIO framework அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா a tool used to analyze a firm's resources and capabilities. ஸோ அவங்க ஒரு காம்படிஷன்ல சஸ்டெயின் ஆக முடியுமா இல்லையான்றதை அனலைஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க். அப்போ இது எதெல்லாம் பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஒரு கம்பெனி பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட் வேல்யூபிள் ப்ராடக்டா, அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு மதிப்பு இருக்கா அப்படின்றதுதான் முதல் விஷயம். அந்த ப்ராடக்ட்டுக்கு மதிப்பு இருக்கு, அவங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய ப்ராடக்ட் அது வந்து ரொம்ப வேல்யூவான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அந்த கம்பெனி ஈஸியா க்ரோ ஆயிரும். காம்படிஷனை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாதிரி அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து ரேர் ப்ராடக்டா, பெரிய காம்படிட்டர்ஸ் இல்லையா அப்படின்ற விஷயம். அப்போ ரேரிட்டி அப்படின்ற விஷயம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கா, அப்போ அவங்களுக்கு பெரிய காம்படிஷன் வர வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் வேல்யூவான ப்ராடக்ட்னா காம்படிஷன் பத்தி யோசிக்க வேண்டாம், பெரிய காம்படிஷன்ஸ் வராது. ரெண்டாவது அது ரொம்ப ரேர் ப்ராடக்ட் அவங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னாலும் காம்படிஷனை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இமிட்டபிலிட்டி, இதே மாதிரி ஒரு காப்பி பண்ண முடியுமா? இப்போ ஒன் பிளஸ் மாடல் பாத்தீங்க அப்படின்னா விவோ போல அப்படியே இருக்கும். ஒன் பிளஸோட சேம் காப்பி வேற பேர்ல விற்கும், அதே மாதிரியே இருக்கும். கேமரா முதற்கொண்டு அதுல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் முதற்கொண்டு அப்படியே இருக்கும். ஸோ இமிட்டபிலிட்டி, நம்மளோட ப்ராடக்ட் மாதிரியே இன்னொரு ப்ராடக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும்னா காம்படிட்டர் ஈஸியா பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா தான் அவங்க சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய ரிசோர்சஸை எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்கன்ற விஷயம். அவங்களுக்கு என்ன ரிசோர்சஸ் இருக்கு? அமேசானுக்கும் பிளிப்கார்ட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது அமேசான் ரொம்ப பெரிய கம்பெனி, பிளிப்கார்ட் அந்த அளவுக்கு அவங்களோட காம்படிஷன் போட முடியாது. அப்போ ஆர்கனைசேஷன் அவங்களோட ரிசோர்சஸ் எப்படி இருக்குன்ற விஷயம், இது நாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் VRIO ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். ப்ரீவியஸா எக்ஸாம்ஸ்ல இதை ஸ்மால் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை அனலைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், நம்ம கம்பெனியோட கேப்பபிலிட்டிஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ல சஸ்டெயின் பண்ண முடியுமா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டர் முன்னாடி நம்ம சஸ்டெயின் ஆக முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த VRIO ஃப்ரேம் ஒர்க் மூலமா. ஸோ ஃப்ரேம் ஒர்க் ஹெல்ப்ஸ் firm ஐடென்டிஃபை which resources and capabilities are worth investing. அப்போ லாங் டேர்ம்ல நான் இன்வெஸ்ட் பண்ணா நான் சஸ்டெயின் ஆகணும், அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அனாலிசிஸ். எக்ஸாம்ல 100% கொஸ்டின் கூட சொல்லலாம் இதை. ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, அந்த கம்பெனியோட வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ இதை அனலைஸ் பண்றதுக்கு பேர் தான் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்னெல்லாம் நம்மளோட ஸ்ட்ரென்த், உதாரணமா இந்த அனாலிசிஸ் ஸ்விக்கி எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த அனாலிசிஸ் ஸ்விக்கி ஒரு அனாலிசிஸ் பண்றாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டெலிவரி பண்றதுக்கு ஆட்கள் அவங்க கையில இருக்காங்க, இது அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களுக்கு யோசனை வந்தது, இன்ஸ்டாமார்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். எப்படி வந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறோமோ அந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டு போய் மல்லிகை ஜாமான் ஃபுல்லா நம்ம டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இல்லாத போது இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி முக்கியமான பிளேசஸ், கோயம்புத்தூரோட முக்கியமான பிளேசஸ்க்கு மட்டும் அடுத்த 15 நிமிஷத்துல அவங்க கொண்டு போய் வீட்லயே அந்த மளிகை ஜாமான் கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. இப்போ ஆல்ரெடி இருந்த ரிசோர்சஸ் யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சதா, அப்புறமும் பாக்குறாங்க இன்னமும் அவங்ககிட்ட நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, இன்னும் நிறைய ஆட்கள் சும்மா இருக்கிறாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிக்கப் அண்ட் டிராப் எனிதிங் அப்படின்னு ஒரு சர்வீஸ் வைக்கிறான். வீட்டுல சாவி விட்டு வந்துட்டீங்க, புக் விட்டு வந்துட்டீங்க, ஸ்விக்கியில புக் பண்ணிக்கலாம்,
இந்த ப்ராடக்டை நாங்க இந்த இங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா உங்க வீட்டுல போயிட்டு என்ன வாங்கணுமோ வாங்கிக்கிட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. பிக்கப் அண்ட் டிராப் எனிதிங் அப்படின்னு ஒரு சர்வீஸ், அதை வந்து அதுக்குள்ள ஆட் பண்றாங்க. அப்போ இது அவங்களோட ஸ்ட்ரென்த். எப்படி வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து மணியா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இந்த அனாலிசிஸ் தான் ஸ்வாட் அனாலிசிஸ். ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும், வேற என்ன த்ரெட்ஸ் ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் அவங்க அனலைஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணணும், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸை அனலைஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்த்தை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்றதுக்கு அவங்க என்னெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றத பார்க்கணும், வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்து த்ரெட்ஸ் என்னன்னு பார்த்து அதை இமீடியட்டா சரி பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்வாட். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ். ஸோ இங்க ஸ்வாட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஸ்வாட் மேட்ரிக்ஸ் இந்த அனாலிசிஸ் பண்றதுனால என்ன யூஸ்? ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்ப சிம்பிள், பெரிய காஸ்ட் ஆகாது, ஃபிளெக்சிபிளா இருக்கும் அப்படின்றாங்க. சிம்பிள், லோ காஸ்ட், ஃபிளெக்சிபிள் அண்ட் யூஸ்ஃபுல் அஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ். ஸ்வாட் அனாலிசிஸ் இது 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு 4-5 அனாலிசிஸ் கொடுத்துட்டு விச் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டானா அது ஸ்வாட் மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்வாட் அனாலிசிஸ். இதுல ஸ்வாட் அனாலிசிஸ்ல கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபிகல்டி இன் டிஸ்டிங்விஷ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். அது ஆப்பர்ச்சுனிட்டியா த்ரெட்டான்றது ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். பாக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியும், ஆனா அது பஞ்சாயத்தாரு. இன்னைக்கு அந்த பைஜூஸ் எடுத்த ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சு செஞ்ச ஒரு விஷயம் பெரிய த்ரெட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸா இருக்கிற ஒரு ஃபுட்பால் பிளேயரை கூட்டிட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா அது வேர்ல்டு முழுக்க அவங்க கம்பெனி கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சு ஒரு பெரிய பணத்தை அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் கடைசியில பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட அது ப்ரமோஷன்ஸ்ல ஒரு அளவுக்கு மீறி பணம் போட்டதுனால அந்த கம்பெனி லாஸ் ஆகக்கூடிய ஒட்டுமொத்த அசெட்டும் சேல் பண்ணி இப்போ கடன் கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு போய் நிற்குது. அப்போ இங்க என்ன பிரச்சனை, அது ஆப்பர்ச்சுனிட்டியா த்ரெட்ஸான ஐடென்டிஃபை பண்றதுல ப்ராப்ளம். அப்போ இங்க என்ன அப்படின்னா லாங் ரன்ல என்ன நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியறது இல்லை. இன்னும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா ஓகே, ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு யோசிச்சோம்னா அந்த இடத்துல சிரமம் ஆயிடும். அப்போ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படி பெரிய அளவுல பண்ண முடியறதுல சிக்கல்கள் இருக்கு. அப்போ potential for confusion between strength and opportunities or weakness and threats. எது வீக்னஸ், எது த்ரெட்ஸ், எது ஸ்ட்ரென்த், எது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான ஒரு கேள்வியுமே கூட. இந்தியன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன? ரா மெட்டீரியல்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்றது மினரல்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸ்கில்டு மேன் பவர் கம்மியான காஸ்ட்ல இந்தியால ஸ்கில்டு மேன் பவர் நிறைய இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் பேஸ் வந்து மெச்சூர் ப்ரொடக்ஷன் பேஸ் இந்தியாவில் இருக்கு. இதெல்லாம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் பண்றதுல பெரிய அட்வான்டேஜ். அது வீக்னஸ்ன்னு சொல்லும் போது அந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஹை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வேணும் அண்ட் லோவர் லேபர் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். லேபர் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படின்னா அவங்க ஒர்க் பண்றது ஸ்லோவா இருக்கு. பேசிக் இன்புட்ஸ் அண்ட் சோசியல் காஸ்ட்டுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பெரிய அளவுல இல்லை இந்தியா. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அர்பனைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ரூரல் டிமாண்ட் பர் கேபிட்டா கன்சம்ஷன் அதிகமாக இருக்கு. நிறைய பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்குன்னு ஸ்டீல்ஸ் நிறைய இப்போ யூசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்க டிமாண்ட் வந்து என்ன இருக்கு, இந்தியாலேயே ரொம்ப அதிகமான அளவுல டிமாண்ட். நீங்க போய் பாருங்க, கோயம்புத்தூர் முழுக்க, ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் முழுக்க இன்னைக்கு
கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா பக்கமும் போயிட்டே தான் இருக்கு. லேண்டோட ப்ரைசஸ், வீடு ஏதாவது வாங்குற பிளான் இருந்ததுன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியும் வாங்கிருங்க. அதோட ப்ரைசஸ் எல்லாம் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கு. இன்னும் 1 மாசத்துக்கு அப்புறமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரைசஸ்ல இருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சைனா வந்து நமக்கு ஒரு பெரிய த்ரெட்ஸா இருக்காங்க. என்ன ரீசன்னா, உலக அளவுல ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ல சைனா பெரிய அளவுல மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அலுமினியம் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து ஸ்டீலுக்கு பதிலா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, எங்கெல்லாம் ஸ்டீலுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல அலுமினியம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டெக்னாலஜிக்கல் அப்சலன்ஸ் அப்படின்றது குளோபல் எக்கனாமிக் ஷட்டவுன் ஒட்டு மொத்தமாவே உலகம் முழுக்க பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. டெக்னாலஜிக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா புதுசா டெக்னாலஜி வந்துட்டே இருக்கு. அதனால நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சோம்னா, புதுசா இன்னொரு டெக்னாலஜி வந்ததுன்னா மறுபடியும் பெரிய அளவுல கேபிட்டல் போட்டு மறுபடியும் இன்னொரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இங்க பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லோ காஸ்ட்ல மற்ற கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு போயிடுது. ஆனா நம்மளால அந்த காஸ்ட்ல அந்த ப்ராடக்டை கொடுக்க முடியறதில்லை. ஏன்னா அவங்க மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. சைனா எதை ப்ரொடியூஸ் பண்ணாலும் மாஸ் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுவான். கொஞ்ச நாள் முன்னாடி செஞ்சு பார்த்திருக்கான். அவன் எது பண்ணாலும் வில்லங்கமாவே தான் இருக்கு. சைனா இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா குட்டியா ஒரு சூரியன் செஞ்சு அவங்க ஊர்ல ஒரு யோசிச்சிருக்கான் பாருங்க. சூரியன் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்கான். உடனே ஒரு சின்னதா ஒரு சூரியனை செஞ்சு பார்த்திருக்கான். அதுல இருந்து எவ்வளவு ஹீட் வெளியில வருது, நம்ம ஊருக்கு அது போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சூரியன் ஒண்ணு செஞ்சு அதை கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ண வச்சு பார்த்திருக்கான். அப்போ ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில சைனா ரொம்ப பெரிய அளவுல ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியா இருக்கிறதுனால அவன் கொடுக்கக்கூடிய பிரைஸுக்கு நம்மளால அந்த ப்ராடக்டை கொடுக்க முடியறது இல்லை. இது வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்ஸ்ன்னு சொல்றாங்க இந்தியன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். அப்போ இந்தியன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸை நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். போர்ட்ஃபோலியோ அப்படின்றது என் கையில கொஞ்சம் பணம் இருக்கு, அந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். உதாரணமா 2024ல டாடா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த நிறைய கார்ஸோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அந்த பணத்தை கார் இண்டஸ்ட்ரியில நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, 5Gல பிஎஸ்என்எல் கூட ஜாயின் பண்ணி அங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சா நிறைய கார்ஸோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி அங்கிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி அங்க போட வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி பிஎஸ்என்எல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா போடுறாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்காக இதை நான் சொல்றேன். ஸோ இங்க போர்ட்ஃபோலியோ அப்படின்றது என்ன, என் கையில ஒரு பணம் இருக்கு, அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணா அதுக்கு பேரு போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். அப்ப இந்த போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. எந்த போர்ட்ஃபோலியோ எனக்கு பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும், அப்போ ஒரு பர்பஸ் என்ன, அனலைஸ் அண்ட் மேனேஜ் a corporation's business portfolio for the best return. ஸோ இங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிசிஜி growth ஷேர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்து ஜிஇ பிசினஸ் ஸ்கிரீன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இதுல பிசிஜி growth மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு இருக்கு. அடுத்த ஸ்லைட்ல அதை பேசுவோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கும்போது அனலைஸ் தி கரண்ட் மிக்ஸ் ஆஃப் பிசினஸ். அப்போ மிக்ஸ்னா எந்த இடத்துலலாம் நான் பணம் போட்டிருக்கேன், நான் ஒரு 20 பிசினஸ் பண்றேன், எந்த பிசினஸ்ல எவ்வளவு பணம் போட்டிருக்கேன், அது சரியா இருக்கா, இல்ல எந்த பிசினஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட்டை குறைக்கணும், எங்க அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்றது, எந்த பிசினஸை ரீடைன் பண்ணணும், எந்த பிசினஸை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்றது. இதுதான் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி சொன்ன அதே விஷயத்தை இங்க சில பாயிண்ட்ஸா சொல்லியிருப்பாங்க. அதை அனலைஸ் பண்ணும்போது ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட், முன்னாடி பேசுனது அப்படியே திரும்ப பேசியிருப்பாங்க. ஸோ காம்படிட்டிவ் மூவ்ஸ் எப்படி இருக்கு, காம்படிட்டர்ஸோட ரிசோர்சஸ் எப்படி இருக்கு, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, இது எல்லாமே போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ்லயுமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம்.
இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றத இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணிடலாம். அது ஃபர்ஸ்ட். எக்ஸ்டர்னல் டேட்டாவை நிறைய கேதர் பண்ணும். மற்ற கம்பெனி என்ன பண்ணுதுன்ற டேட்டாவை எடுக்கும். நம்ம கம்பெனியோட டேட்டா மட்டும் இல்லாம எக்ஸ்டர்னலா நிறைய டேட்டாஸ் இது எடுக்கும். கேஷ் ஃப்ளோஸ் எப்படி இருக்கு, அதை எப்படி க்ரோ பண்றதுன்றத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ஒரு அட்வான்டேஜஸ். இதை அனலைஸ் பண்றதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல நவீன் ஏதாவது சொல்லணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே. லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல ப்ராடக்ட் செக்மெண்ட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. டிஃபிகல்ட்டி இன் டிஃபைனிங் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட் செக்மெண்டேஷன். ஒரு கம்பெனி 100 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுன்னா அந்த 100 ப்ராடக்டையும் செக்மெண்ட் பண்றதுல பிரச்சனை இருக்கு. ஸோ இதுல பொட்டன்ஷியல் ஃபார் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். சில ப்ராடக்ட் நல்லா போயிட்டு இருக்கும், ஆனா அதை சரியா ஐடென்டிஃபை பண்ணாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல சப்ஜெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதாவது எக்ஸாக்டான விஷயம் தெரியாம இது இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மூலமா இந்த அனாலிசிஸ்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேள்வி பிசிஜி மேட்ரிக்ஸ்னு தனியா ஒரு கேள்வியா வரும். இந்த 4 சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பேரு ஸ்டார் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜுக்கு பேரு கொஸ்டின் மார்க் ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் கேஷ் கவுஸ், 4வது டாக் ஸ்டேஜ். இப்ப இங்க 2 விஷயத்த கம்பேர் பண்ணுவாங்க. ஒன்னு மார்க்கெட் ஷேர், இன்னொன்னு மார்க்கெட் க்ரோத். மார்க்கெட் ஷேர், மார்க்கெட் க்ரோத்தை கம்பேர் பண்ணி ஒரு கம்பெனி எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்றாங்க. ஸோ அதை 4ஆ பிரிச்சிருக்காங்க. எப்படி இருந்தா ஸ்டார், இங்க சொன்னோம் இல்லையா, ஸ்டாரு, கொஸ்டின் மார்க்கு, கேஷ் கவ், டாக்னு 4 ஸ்டேஜ் சொன்னோமா. எந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருந்தா அது ஸ்டார் அப்படின்னு ரூல் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், ஹை மார்க்கெட் ஷேர், ஹை மார்க்கெட் ஷேர் இன் க்ரோயிங் மார்க்கெட்ஸ். செல்ஃப் சஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் போதுமானதா இருந்ததுன்னா அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க? ஸ்டார் ஸ்டேஜ்ல இருக்காங்க. 2வது ஸ்டேஜுக்கு கொஸ்டின் மார்க் ஸ்டேஜ். க்ரோயிங் மார்க்கெட் பட் லோ மார்க்கெட் ஸ்டேஜ். அப்போ மார்க்கெட் ஷேர் கம்மியா இருக்கும், ஆனா growth இருக்கும். க்ரோயிங் மார்க்கெட் பட் லோ மார்க்கெட் ஷேர் இருந்தா ரெக்வயர்ஸ் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ என்கிட்ட போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நான் வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஸ்டாரு. நான் வளர்ந்துட்டு தான் இருக்கேன், ஆனா எனக்கு இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு பேர் கொஸ்டின் மார்க் ஸ்டேஜ். ஹை மார்க்கெட் ஷேர் இன் மெச்சூர் மார்க்கெட் ஜெனரேட்டிங் சர்ப்ளஸ் கேஷ். நிறைய தேவைக்கு அதிகமான அளவுக்கு பணம் என்கிட்ட இருக்கு, அப்ப அதுக்கு பேரு கேஷ் கவுஸ். அப்போ 3வது சுச்சுவேஷன் ஹை மார்க்கெட் ஷேர், பணமும் நிறைய இருக்கு. டார்க் ஸ்டேஜ்ன்றது மார்க்கெட் ஷேர் கம்மியா இருக்கும், அப்போ இதை இதுக்கு மேல கண்டினியூ பண்றது நல்லது இல்லை, அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போயிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். அப்போ ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸ் நான் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத ஒரு கம்பெனி எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றத வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ். போஸ்டன் கன்சல்டிங் குரூப் மேட்ரிக்ஸ். பிசிஜி அப்படின்னா என்னன்னு 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. போஸ்டன் கன்சல்டிங் குரூப் மேட்ரிக்ஸ். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னா விசுவலைஸ் நீட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட். ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்டோட பொட்டன்ஷியல் என்ன, அதால என்ன இன்கம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அனலைஸ் பண்றது. வான்ஸ் அ ஃபினான்ஷியல் டிமாண்ட் ஆஃப் ஹை க்ரோத் பிஸ்னஸஸ். பெரிய அளவுல பிசினஸ் வளர்ந்துகிட்டு இருக்கு, ஆனா இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நீ க்ரோ ஆறேன்னு நினைச்சு இன்னும் நிறைய பணம் போட்டுட்டே இருக்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை அந்த இடத்துல தெரியப்படுத்துது. கார்பரேட் ரிசோர்சஸோட அலோகேஷன் எப்படி இருக்கணும்ன்றத இந்த இடத்துல பிசிஜி மேட்ரிக்ஸ் அப்படின்றது தெரியப்படுத்துது. இது வந்து இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். அப்போ இந்த இடத்துல
ப்ராப்ளம்ஸும் சொல்றாங்க. ஸோ இந்த growth அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுல சில மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. growth ஆயிட்டு இருக்கா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்றதுல சரியான கால்குலேஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய அசம்ஷன்ஸ் பேஸ்டா இருக்கு. அசியூம்ஸ் இன்டர்னல் ஃபினான்சிங் இஸ் நெசசரி. இது இன்டர்னல் ஃபினான்சிங் அப்படின்றது நெசசரின்ற ஒரு அசம்ஷனை வச்சுதான் இந்த பிசிஜி. அசம்ஷன்னா என்ன? இப்போ ஒருத்தன் பைக் ஓட்டுறான், அவன் அந்த இடத்துக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவான், இதுக்கு பேர் அசம்ஷன். அவன் வீட்டுக்கு போகலாம், இல்லை போற வழியில பெட்ரோல்லாம் வண்டி நின்றுடலாம். ஒரு அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க பொறுத்த வரைக்கும் மெர்ஜர்ஸ், கேஷ் ஃப்ளோஸ், கேஷ் கவுஸ் அண்ட் டார்க் ஸ்டேஜ் அப்படின்றத வித்தியாசப்படுத்துறதுல சில எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் இல்லை அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ்னு சொன்னா கூடவே டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவாங்க, அதுக்காக சொல்லக்கூடியதுதான் இதெல்லாம். அடுத்த கொஸ்டின், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ். எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்றது பண்றாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி பிளான் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு கம்பெனியோட மிஷன், விஷன், கோல்ஸ். இது நாளைக்கு செஷன்ல ரொம்ப டீட்டெயிலா இதை பத்தி தான் பேச போறோம். மிஷன் என்ன, விஷன் என்ன, கோல்ஸ்னா என்ன, இதுதான் நாளையோட செஷன். ஸோ இதை முதல்ல பிளான் பண்றது. எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் அப்படின்றத அனலைஸ் பண்றது. இன்டர்னல் அனாலிசிஸ், ஐடென்டிஃபை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன்ஸ், என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்றது. ஸ்ட்ராட்டஜி செலெக்ஷன், என்ன ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத, நிறைய ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, அதுல பெஸ்ட் எதுன்றதை நான் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா மறுபடியும் அதை சரி பண்ணி இப்போ பண்ண 5 விஷயத்தையும் மறுபடியும் திரும்ப பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கு பேர் ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சினாரியோ பிளானிங் அப்படின்னா என்ன? ஸோ சினாரியோ பிளானிங்கோட பர்பஸ், வாட் இஃப், ஒருவேளை இப்படி நடக்கலைன்னா என்ன பண்ணணும், அதுக்கு பேர் தான் சினாரியோ பிளானிங். இதோட பர்பஸ் அப்படின்றது அன்சர்டன் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதிலை கண்டுபிடிக்கிறது தான் சினாரியோ பிளானிங் அப்படின்றது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸை எல்லாமே பாசிட்டிவா மட்டுமே நடக்கும்னு எடுத்துட்டு போகாம நெகட்டிவா நடந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் இங்கே பண்ணுது. அப்போ ஒரு சினாரியோ அப்படின்றது ரியாலிட்டியா நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரெண்டை ட்ராக் பண்றது தான் சினாரியோ பிளானிங். டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்றது டாப் டவுன் பிளானிங். அப்போ ஒரு விஷயத்த ஆப்ரேஷன்ஸ்ல ஒரு பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அவங்க என்ன விஷயம் சொல்றாங்களோ அது அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அதுக்கு தான் டாப் டவுன் பிளானிங் அப்படின்றது. அப்போ இந்த ஆப்ரேஷனல் ரியாலிட்டிஸா வரும்போது மேல இருக்கக்கூடிய ஒரு ஹெட் சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த பிளான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுமான்னா அதுல சில சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுல என்ன பண்ணணும், இது எப்படி சரி பண்றது? இன்வால்வ் மேனேஜர்ஸ் அட் ஆல் லெவல் இன் த பிளானிங் ப்ராசஸ். ஹெட் மட்டும் முடிவு எடுத்தா மேல இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் முடிவு எடுக்கும் போது அந்த முடிவு இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுல சிக்கல்கள் வரும். அப்ப எல்லா லெவல்ல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸையும் அந்த டிஸ்கஷன்ல சேர்த்துக்கும் போது அவங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் தருவாங்க. இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன பிரச்சனை வருதுன்றதை அவங்களும் ஃபீட்பேக்ஸா கொடுப்பாங்க. இப்போ அவங்க கூட சேர்ந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க இந்த பிளான் பண்ணும்போதே அவங்கள கூட அவங்களோட ஒப்பீனியனும் கேட்கும்போது இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர், இதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் சக்சஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. உதாரணமா இன்னைக்கு பார்பிக் நேஷன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல நிறைய இடங்கள்ல அந்த ஹோட்டல் ரன் ஆயிட்டு இருக்கு. அதோட சக்சஸோட ரீசன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அட்மாஸ்பியர், கொடுக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு, அன்லிமிட்டெட் ஃபுட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 20+ வெரைட்டிஸ். அது இல்லாம அங்க போகும்போது நீங்க ஒரு பர்த்டேவோ இல்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ
என்ன விஷயத்த செலிப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு அங்க கேட்பாங்க. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து ஒரு கேக் கட் பண்ணி ஒரு பாட்டு பாடி அதை ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டை ஃபீல் பண்றதுக்காக அவங்க போறவங்க அதிகம். ஸோ இது வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்னு சொல்றேன். அதே மாதிரி ஐபோன் எடுத்துட்டோம்னா கேமரான்றது அதோட கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர். இப்போ நம்ம ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றோம்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புக் மை ஷோவோட கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர் என்ன? நம்ம நினைக்கிற சீட்டுல நம்ம உட்காந்து படம் பார்க்கலாம். அப்போ இதுதான் அந்த கம்பெனியோட கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர். அப்போ ஒரு கம்பெனி சக்சஸ் ஆகுதுன்னா அதோட முக்கியமா ஒரு கீ ஃபேக்டர் இருக்கும். எப்போ அந்த கீ ஃபேக்டர் உடையுதோ அன்னைக்கு ஒட்டுமொத்தமா அந்த கம்பெனி அப்படின்றது லாஸ் நோக்கி போக ஆரம்பிக்கும். இது என்னன்னு ஐடென்டிஃபை பண்றதுதான் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர் பத்தின அனாலிசிஸ். அப்போ கீ ப்ராடக்ட் ஃபியூச்சர்ஸ் வேல்யூடு பை கஸ்டமர்ஸ் த டிட்டர்மைன் காம்படிட்டிவ் சக்சஸ். அந்த கம்பெனி மார்க்கெட்ல நிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்றதுதான் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர். அப்போ எப்படிலாம் அதை அனலைஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன விஷயம் நம்ம ப்ராடக்டை வாங்குறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பத்தின அனாலிசிஸ். அடுத்தது இப்போ ஷார்ட் டேர்ம் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி அனலைஸ் பண்றது. இது மூலமா ஒரு கம்பெனியோட கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங். ஸோ இங்க இதான் லாஸ்ட் ஸ்லைட். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான டிசிஷனை சீக்கிரமா எடுக்கிறதுக்கு உதவி பண்றதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க இதுல ப்ரியர் ஹைப்போதிசிஸ் பயாஸ். ஹைப்போதிசிஸ் அப்படின்றதுனா அசம்ஷன்ஸ், அதான் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஹைப்போதிசிஸ் பேஸா வச்சு முடிவு எடுக்காம அதுக்கு உண்டான எவிடன்ஸ் வச்சு நம்ம முடிவு எடுப்போம். அப்போ சீக்கிரமா முடிவு எடுத்துடலாம். ரெண்டாவது, இப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது ஃபெயில் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஓவர் சிம்பிளிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா அது எரர் கொண்டு போய், அதாவது ஒரு விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேசிட்டோம், ரொம்ப டீட்டெயிலா யோசிக்கிறோம் அப்படின்ற போது அது அப்படியே நடக்கும்னு வாய்ப்பு இல்லை, அது ஃபெயிலியர்ஸை கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஜெனரலைசேஷன் ஃபார் ஸ்மால் ஆர் சிங்கிள் கேசஸ், ஒரே ஒரு விஷயத்த எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்படிதான் இருந்துச்சு அதனால மற்றது எல்லாமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா அங்க ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஓவர் ஸ்டேட்டிங் கண்ட்ரோல் ஓவர், நிறைய இதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போயிட முடியும் அப்படின்னு நம்புற விஷயம் அதுவுமே ஒரு ஃபெயிலியரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது இமிடியட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது, ஆனா அதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இங்க இம்ப்ரூவிங் டிசிஷன் மேக்கிங் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கிரிட்டிக்கலி அனலைசிங் எ பிளான் பை சேலஞ்சிங் இட். இதுக்கு பேர் தான் என்னது, டெவில் அட்வொகேட். சாரி, இந்த டேர்ம்னால ட்ரீட் பண்ண முடியல. சம்டைம்ஸ் அந்த மாதிரி அப்படியே பிரேக் ஆயிடும், எம்டியா அங்க வார்த்தையை பார்க்கும்போது அப்படியே எம்டி ஒரு ஃபீல் வருது. ஓகே ரைட், அதை எப்படி ரீட் பண்ண முடியுமோ உங்களோட டேர்ம்ல ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த டிசிஷன் மேக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிளான் இருக்குன்னா அதை பத்தி பேசுறது, டிஸ்கஸ் பண்றது, டெபிட்டிங் ஏ பிளான். அதுக்கு கவுண்டர் பிளான்ஸை டிஸ்கஸ் பண்றது மூலமா. ஸோ கம்பேரிங் கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் சிமிலர் பாஸ்ட் இனிஷியேட்டிவ். இதே மாதிரி ஒருத்தர் முன்னாடி எடுத்தாங்க, உதாரணமா ஸ்விக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரீவியஸா கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி இருந்தது. ஸோ அந்த கம்பெனி வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனி பேர் ஃபுட் பாண்டா. அந்த கம்பெனி ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு உட்காந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபுட் பாண்டான்ற கம்பெனி ஏன் வந்து பெரிய அளவுல சக்சஸா எடுத்துட்டு போக முடியல அப்படின்லாம் யோசிச்சு அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத அதுக்கு உண்டான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றதுல எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கிறத இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான சில சின்ன ஸ்டெப்ஸ். ஸோ இதோட நமக்கு இந்த யூனிட் அப்படின்றத முடிவுக்கு வருது. என்னோட செஷனோட 30 மார்க்ஸ் நம்ம படிச்சிட்டோம், 30 மார்க் படிச்சாச்சு இப்போ. ஓகே ரைட்.
ஒரே நிமிஷம்.